அதை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11 எபிரேயர் 11:22 வாசிமா. 22 வாசிமா. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில், அந்திய காலம் என்ன, சாகும்போது, ஆகுங்காலத்தில், அதுக்கு பேரு என்னது, அந்திய காலத்தில், அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து, அப்படின்னா என்ன, சாகும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இதை தான் எபிரேயர் ஆசிரியர் எழுதுறாரு. இவனை எப்படி நடத்தினாரு, இவன் எப்படி வாழ்ந்தான், எகிப்தில் எப்படி ஜெயித்தான், கடைசியா நான் சாகும்போது கூட என் எலும்பவ என்னை வித்தாங்களே அந்த தேசத்தில் விட்டுறாதீங்க, ஆண்டவர் என்னுடைய முப்பாட்டனாகி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கு கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று போகும்போது, எகிப்தை விட்டு போகும்போது, எனக்கு வயசாகி நான் முன்னாடி செத்துருவேன், அப்படி நீங்க போற ஒரு தருவாய் வந்தா என் எலும்பை என்ன பண்ணிடாதீங்க, இங்க விட்டுறாதீங்க, எனக்கு வாக்கு கொடுத்த தேசத்தில் எடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. என்ன மாதிரி ஒரு விசுவாசமா இருக்கும் பாருங்க, இல்லையா? அப்ப இதை சொல்லிட்டு அங்க சொல்றாரு பாருங்க, சாகர நேரத்தில் கூட அவனுடைய வாயிலிருந்து, நம்மலாம் பார்த்தீங்களான்னு வச்சுக்க, சாகர காலத்தில் ஐயோ உங்களை எப்படி விட்டுட்டு போவோனோ, ஏதோ ஆகுவோம், எப்படி ஆகும், விசுவாசம் இல்லாத இதுதான் பேசுவோம் கட்டாயமாக. பயம், ஏன்னா வேதம் தெரியலன்னா கஷ்டம், பயம். அடுத்தது சொல்றாரு ஆதியாகமம் 48, ஆதியாகமம் 48. போன வாரம் கூட இதை உங்களுக்கு நான் காண்பிச்சுட்டு தான் போனேன், இருந்தாலும் ஒரு முறை நான் காமிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 48 வசனத்தை ஒழுங்க கேட்கவே தெரியுது நம்ம ஆளுங்களுக்கு, உள்ள ஏறுறதும் கிடையாது அதனுடைய சாரம். ஆதியாகமம் 40 ஏறுறவனை பார்த்தீங்களானவே சபைக்கு வர்ற விதமே வேற மாதிரி இருக்கும், ஜொலிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும், ஃபேமிலி வேற மாதிரி இருக்கும், வாயிலிருந்து வர்ற வார்த்தை வேற மாதிரி இருக்கும். கவனிங்க 48:15, ஆதியாகமம் 48:15. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த, என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. சொல்றாரு யாக்கோபு சொல்றான், எங்க தாத்தா ஒண்ணுமே இல்லாத இருந்த ஆபிரகாம், அவனை எப்படி பஞ்சமான நேரத்தில் தேவன் ஆசீர்வதித்து அந்த நாட்டில், அந்நிய நாட்டில் எதிரிகள் மீது ஜெயம் எடுத்து ஒருத்தன் கூட ஆபிரகாமை தொட முடியல. கவனிங்க, எதிரிகளை அவன் கையில ஒப்பு கொடுத்த தேவாதி தேவன் எங்க அப்பா யாக்கோபையும் என்ன பண்ணாரு, ஈசாக்கையும் அப்படி பஞ்சத்தில் எதிரிகளுக்கு முன்பாக ஜெயத்தை கொடுத்த